போறதா இருந்தா தானே வலது காலை வச்சு வரணும். 2 நாள்லயோ 3 நாள்லயோ போறவங்க எந்த காலை வச்சு வந்தா என்ன? ஏன் சார், ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? முதலாளி தங்கமானவர். ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது. பேரு சோபா. பத்திரகாளி. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேட்கும், அதை குடுன்னு அடம் பிடிக்கும், அழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோம்னா சரி. காலமாட்டுல பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? அட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது. எங்கம்மா போறது? அட இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலம் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதி. பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க. இந்த மந்திர சரியான அடி. நிறுத்துமா? நான் தான் உன்னோட புது டீச்சர். எனக்கு டீச்சர் வேண்டாம், மண்ணு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசலாமா? சோபா நல்ல பொண்ணு இல்ல? இல்ல, நான் கெட்ட பொண்ணு. கிடையாது, என் சோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒண்ணு ஒரு சோபா இல்ல, மம்மி சோபா, டாடி சோபா. கிட்ட வந்து மண்ணை உடைச்சிருவேன். நான் உன் கிட்டத்தான் வருவேன். நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேஸே நீங்க தான். ஏமா 4:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 5:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:45 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி, எல்லாரும் வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர். எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவிடுங்க.
வந்து சிலோனுக்கு அனுப்பிச்சாச்சு. அனாதை ஆசிரமத்துக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாச்சு. எலெக்ஷனுக்கு நிதி கேட்டு வந்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு என்னங்க ஓஹோன்னு இருக்கு. சோபா ஐயா 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 எப்படிமா இருக்க? ஏன் நான் என்ன பண்ணேன்? வேட்டைக்கு, புலி வேட்டைக்கு. சோபோ சோபா குட்டி சோபோ. சபா இந்த மனுஷனுக்கு நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சமா எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர்தான்டா என்னோட டாடி. Pleased to meet you, sir. Very pleased to meet you. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் டீச்சர் வேலைக்கு சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு விளம்பரம் பண்ணிருக்கோம்ல. ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். வெரி ஸ்வீட் பாய். பேர் என்ன சொன்ன? ராஜு இல்ல? வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனே நம்ம சோபாவை வழி கொண்டாட்டாங்க. நமக்கு அதானே வேணும். என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அது வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். உழப்புல மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகார்ட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு. பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாது இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யாரு? என் பேர் சீதா. புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க ஓட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணதற்கு அநியாயமா கொலை செஞ்சவனுக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானே கஷ்டம். கஷ்டமே இல்ல. உண்மையை சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலைகாரன் வீட்டுக்கு வேலைக்கு வரேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலைகார வீடுன்னா என்ன, ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சு? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறும், பயங்கரமா சீரும். அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன, இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டுல எலி மாதிரி. அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? நீ வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீவிடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? சீதா. சீதா, சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான்.
என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத. உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்த அங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் அயோக்கியன்தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்ன காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண உன் தலைவிதி அந்த ஆண்டவர் கிட்டே இருக்காது, இந்த மனோகர் கிட்டே இருக்கு. நிஜமா? ரூம் மாடியில. ஹலோ 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 ஹலோ. கழுத்தை கட் பண்ணத்தான் அவன் கத்தி எடுத்த. கடைசி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக தவிர கட் பண்ண. நீ எனக்கு 1000 சந்தர்ப்பம் கொடுத்தாலும் சரி, நான் உன்னை காட்டி கொடுக்கத்தான் முயற்சி பண்ணுவேன். லோக், என்னை காட்டி கொடுக்கறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு கொலவெறி பிடிச்ச ஓனாய். உன்னை எல்லாம் இந்த உலகத்துல நடமாட விடக்கூடாதியா? இந்த ஓனாய் இப்ப பசி அடங்கி படுத்திருக்கு. யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாகிரதை, ஜாகிரதை. சபா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஏன் வரல? நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க 2 பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க, தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு ஒண்ணு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசியன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்க. சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன
தேங்க்யூ. என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல்ல, இப்ப சாப்பிட்டியா? சாப்பிடுறேன். குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல ராமையா? நாளையில இருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டேட் ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் கொண்டு அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு. என்னாச்சு? ஏன் அப்படி அதாருன? வாசல்ல யாரோ நண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். தப்பி ஓடிட்டா. யாரவன்? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாங்க. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணை கொள்வான். குட் நைட். இப்ப எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வடவடா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சோக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாத்தான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள்
சில கேடிகள் இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. சீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. சுவேஷ் வர இருக்கு. டாக்டர் வர சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குலம் ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும், மறந்துடாத. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்க. 4 மணிக்கு ரெடி ஆயிடு. மறந்துட்டா. குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுப்போம். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. ராமையா, எஜமா யார சொல்றீங்க? இவனத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோதக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கா. சார் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? கான்ஸ்டபிள் அரசி. சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20 ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏன் 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம். இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யார? உங்க அக்கா மகன் ராஜுவை. பாவி, பாவி, கொலைகார பாவி. போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ஏண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்று என்ன விஷயம் இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். உன்னை தேடி இன்ஸ்பெக்டர் காலேஜ் ஸ்டேட் பண்ணிருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது எப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே.
பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்ல இல்ல குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுனா அங்க ஒன்றும் கொடி மணிக்க போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன், அவன் வெயிட் பண்ண மாட்டான். டேக்கர் ஓட்டேன் நீங்க உள்ள வாங்கி. சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்துட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5 ஆயிடுச்சுங்களா? மணி 5 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு சார். இவ்வளவுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒண்ணும் ஆயிடாது சார். நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? டோன்ட் வரி, 6 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6 மணிக்கா சார்? நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு, அதனாலதான் அடுத்தானே இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானே இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலை சுத்துற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்கெல்லாம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இது நிச்சயமா இல்ல. போட்டோவை பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன், கொடுங்க. கொலைகார இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமே கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். தண்ணி பொண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன விஷயம்? அவசர பேசி முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட். ஒண்ணுங்களே அப்படித்தான், அடிக்கடி மூடு மாறும். இது பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல, இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே. 5:59 நீ வீட்டுல இருப்ப. ஓகே ஓகே மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய், காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்ல ஐடியா. காபி சாப்பிட்டு போல சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதுங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இத பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. அவன் தாய்க்குள்ள கையெடுத்து கும்பிடுது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போகல. ஐயோ, மணி 6 போகுது நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா போகல. கொலைகார பாவி, கொலைகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறது நான் தானே. என்னையும் கொன்னுடு, என்னையும் உன் கையால கொண்டு போட்டுடு. மாட்டேன் மாட்டேன். இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். நீ ஈவரக்கம் இல்லாத மிருகம். ஒன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, ராஜு,
ராஜு 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜி போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கிறீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அத பத்தின கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து. நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருப்ப, இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நல்லா ஏமாந்துட்டான் தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னா ஒரு பந்தயம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க, மகா முரடன்னு. இதோ பார், அவன் முதுகுல 5 விரல பதிகிற மாதிரி ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய். ஓ, I'm terribly sorry சார். எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே திட்டா உங்கள மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். I'm terribly sorry. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். That's all right, no problem. Oh, you're very great. See you. Right. கராட்டே கை போதிருக்க. இந்த இடத்துல உட்கார்ந்தா சரியில்லை, இடத்தை மாத்திடுவோம். எப்படி? Fantastic. Really இது ஒரு achievement. கையெல்லாம் வேணாங்க, படுத்து எடுங்க. மறுபடியும் ஒரு பந்தயம். என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடுத்துட்டு வருவியா? 2வது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தயம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. படத்தை ரெடியா வச்சுக்க. அண்ணே. மாமா. ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க அங்க உட்காந்துருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சிட்டு ஏன் சார் நீங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க? I know you are very great. என்ன மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும். I'm miserably sorry. Thank you. அம்மா, எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? இந்த ஆள் என்ன? இந்த ஆளோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மக மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துடுச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கே செலவு பண்ணிடலாம். இன்னும் ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவ போல இருக்கு. நான் ரெடிதான். பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ, விடு. ஐயோ வித்யா, ஐயோ
நீதான் அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒன்னும் அத்தை பொண்ணு இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் அத்தை பொண்ணு அம்புஜா உங்க மாதிரியே இருப்பாங்க. நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத பாரு, முகத்தை பார்க்காம இப்படி நடந்துட்டதுக்கு நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். என்னங்கடி கிண்டல் பண்றீங்களா? மன்னா சுவாமியா? என்ன விளையாடுறியா? ஆம்பளைங்க என்ன நினைச்சிட்ட? விளையாட்டு பொம்மைகளா? பொம்பளைங்க மாதிரி இருக்கணும், அப்பதான் மரியாதை. ஜாக்கிரதை. யாரை மிரட்டிட்டு போறேன்? எனக்கு ஒரு ரவுடி மாமா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி ஒண்ணு கார் நம்பரை நோட் பண்ணுங்க. ரவுடி மாமா. குமுதா, ஒன் குட் நியூஸ். என்ன? உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துருக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்தன் என்ன படுத்தின பாட்ட நினைச்சா உன்னை எல்லாம் தாய் மாமன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு. அவன் எலும்பு எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையில கொடுப்பா. இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடையாளம்? கார் நம்பர் வந்து TMZ2233. அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகுறாங்க பாரு. குடும்ப பொண்ணுகிட்ட அவன் குடும்பத்தனத்தை காட்டுற. பொண்ணாடாது குடும்ப பொண்ணுங்க நடந்துக்கிற முறையாது. அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்து பொறுக்கி எந்திர. முருகா, ஏன்பா என் கையால எல்லாரும் அடிக்க வைக்கிற? ஒரு சோடா கொண்டு விட்டா? ஒரு கலராவே கொண்டா. பாப்பா சத்தியமா கொண்டு விட கண்ணா, சத்தியமா கொண்டு. 2 கலர் எடு. என்ன மாமா இது? ஒண்ணு இல்ல. என்னமோ அந்த ஆள் அடிச்சு கிழிச்சுடுவேன் வீராப்பா பேசிட்டு வந்த, இப்படி மல்லாண்டுட்டிய. எனக்கு அடியே இல்ல, ஆனா அடிவான மாதிரி தெரியும். அவனுக்கு அடிவான மாதிரி தெரியாது. சரியான அடி.
எல்லாம் உள்காயம். நான் அடிச்ச அடியில இன்னும் ஒரே வாட்டில் அவுட் ஆயிடுவான். அப்படியா? ஐயோ 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 கை காலெல்லாம் உடைச்சிட்டாங்களே. எங்க அம்மா அப்பா தான் ஒரே புள்ள, அவங்க கிட்ட சொல்லாம அனாதை ஆயிட்டாங்களே. ஐயோ ஐயோ கை காலெல்லாம் அடி, உடம்பெல்லாம் அடி. கை கால உடம்பு எங்க அடிப்படைக்கெல்லாம் கண்டுபிடிவாங்க. ஐயோ ஐயோ அம்மா அப்பா. வீட்டுக்கு போய் டாக்டர் வச்சு பார்க்கலாம். டாக்டர் கிட்ட வர மாட்டேன். அப்ப இங்கே கடை பாடி ஐயோ 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 என்ன ஆச்சு? படாத இடத்த அடிபட்டு பயங்கரமா வலிக்குது. அங்கேயா? அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு படாத இடத்துல பட்டுருச்சு. அண்ணா அம்மா தாய், இந்த வந்து எங்களை மாட்டாத. உனக்கு கோடி நமஸ்காரம். ஆளை விடு. போகாதீங்கடி, என்னையா என்ன ஆச்சு? கை முடிச்சு போச்சு, கை முடிச்சு போச்சு. எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, என் உடம்பு பத்தி அவருக்கு தான் தெரியும். எங்க இருக்காரு? அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. அதையும் கேக்குறீங்க? ஒரு பக்கம் பக்கவாதம், ஒரு பக்கம் ரத்தவாதம், பிளட் பிரஷர், நடந்த மயக்கம், உட்கார்ந்தா இரும்பல். முருகா எவ்வளவு சும்மா இருக்கடா. மரியாதை. ஐம் சாரிங்க, நான் தலகாணின்னு வச்சுட்டேன். நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன். உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க. ரத்தத்தோட சாயற. 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல, ஒரு கணக்கு சரியா போயிடும். ஆளை வச்சு எடுக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே. ஐயோ அண்ணா, ஐயோ ஹலோ. ஐயா. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? அப்பா என்ன மனுஷன் இருமுறா. டாக்டர் என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர். யாரா? டாக்டர் ஏன் சொல்றீங்க? படாத இடத்துல அடிபட்டுடுச்சு. என்ன சாப்பிடணும் டாக்டர்? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஜூஸா, சாத்துக்குடி ஜூஸா, எள்ளியா, குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாயா, இடியாப்பு, சில்லி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட டாக்டர். அப்படி ஆமா. என்ன சொன்னீங்க டாக்டர்? மருந்து ஒண்ணு வேண்டாமா? வெரி குட். எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா? சரி ஆமா. கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல. குடி. கை 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 ஏற்பாடு பண்ணுங்க. வேலையில போற ஓனான கையில பிடிச்சாச்சு. குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டு தானே தீரணும். ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறீங்க. கண்ணு என்ன பேருந்தமா? குமுதா. ஆமா குமுது. வாமா. என்னையா? நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா. ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டட்டியா இருக்கு. வேற துணி இருந்தா கொடுமா. மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்க. குமுது ரொம்ப தேங்க்ஸ்மா. சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்க. லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? லூஸ் பண்ணி விடுறீங்களா? என்ன குமுது? வாய மூடு. இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, இப்போ போயிடுறேன். பாரு குமுது, நான் இப்ப போறேன். உடனே சொன்ன ஒரு சட்டைன்னா போலீஸ் வரும். ஆளை விட்டு அடுக்க சொல்றதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன். நான் வர எனக்கு அவமானமா இருக்கு. நான் போறேன், நான் போறேன். அப்பா முருகா சுகமா இருக்குடா. அப்பா அப்பா அப்பா. ஐயோ சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு. பசி உயிர் போகுது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? சும்மா கண் வைக்காதீங்க. இவ்வளவு சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுறது? கை உடைச்சு விட்டீங்களே. அந்த கையில சாப்பிடுறது. இந்த கையில? ஏய் இந்த கையில எவன் சாப்பிடுமா? சாண வைக்க வேணா பட்டி கடன் சாவு. பாருங்க நான் செத்து போறேமா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில். வாய மூடியா. பெரிய பண்ணி தொலைக்க சொல்ற. ஊட்டி விடுமா. உட்காந்து போல. நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா. பாய பாரு. மெதுவா பாரு. அண்ட சராசரமும் தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா புகாரியே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன? இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும்
இன்னும் எத்தனை நாள் தங்க போற, என்னென்ன திங்க போறன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு இருக்க பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நம்ம கிட்டியா வேலை காட்டுற? ஐயோ, என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாத்தீங்களா? சரி, இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? பாய தர. கட்டியா பிடிச்சு கண்ணாப்புனா அப்படிதான். இடுப்பு கட்டியா பிடிச்சுப்பா. என்ன சாப்பாடுப்பா முருகா? அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்க. ராசியான இடம் பார்த்து உட்கார உட்கார. அப்பா அப்பா குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? வாய மூடியா, அதான் சின்ன தொலைக்காட்சி. என்ன இது எதுல செஞ்சதுமா? எல்லாம் பஞ்சு. ஏன் கத்துறேனா? எல்லாம் பஞ்சாயத்து அலர்ஜி வந்துட்டேன்னா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளீனா தரையில படு. கண்ணு குமுது, கண்ணு குமுது, கண்ணு இங்க கொஞ்சம் வாடா, உட்காடா. தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல. எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். என்ன சுகண்டா முருகா? இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் இல்ல, எம் ஃபார்ம் இல்ல. போ, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ், நான் நோயாளி. குமுதுமடி மெத்தையடி ஆடி. கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லைங்க, நான் தூங்கும் போது யாராவது தாலாட்டு பாடினாங்க. இல்ல நீங்க பாடுங்க. வர ஆட்டத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கைய தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்க, அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமையெல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம், இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பதாங்க தெரியும். கஷ்டம். வாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா. என்ன சொல்லலாம் முருகா? ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க. முருகா அப்பா. முருகா, இந்த மாதிரி ஒரு குடிகளுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போயிருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவை நினைச்சு அடி வைக்கிற புளிய கரைக்குத. குளிச்சது போதும், தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா இருயா. பொண்டாட்டி செய்ய மாட்டான், கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன். தொடச்சு வேண்டுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சிங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சிங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 days வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேக்குறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டே டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேக்குற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேக்குறியா, அந்த பிரியாணி கேக்குறியா, இந்த பிரியாணி கேக்குறா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல நத்திங்மா. 2 daysல நான் இங்க வந்துருவேன், சரியா? ஓகே, குட் நைட்.
இருக்கட்டும் டாக்டர். ஓகே. ஐயோ, அவர் உடம்புக்கு ஒண்ணுன்னா எனக்கு வந்தா மாதிரியே. நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, ஆமா, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. கொஞ்சம் இருங்க. காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அந்த நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க இது அக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இருக்காது. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் குமுது. ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிக்கிட்டீங்க. சரி, வயசு இளமை முஞ்சாடுகிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? இவ எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். இவ எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா?